ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒண்ணு தான் சொல்லுவேன், உங்க சொத்தை எழுதுறாதீங்க. கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து உங்களுடைய நேரம், டைம். 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு. இது உங்களுடைய கல்விக்கான நேரம், விளையாட்டுக்கான நேரம், உங்களுடைய கலைத்திறமை வளர்த்துக் கொள்வதற்கான நேரம். எதுல வேணாலும் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா தேவையில்லாத விஷயங்கள்ல போய் உங்க டைமை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதை நான் சொல்ல விரும்பல, அது உங்களுக்கு தெரியும். அதனால உங்க ஒட்டுமொத்த நேரத்தையும் உங்களுடைய ஆக்கபூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. இன்னைக்கு லேர்னிங்ல இருக்கீங்க, இன்னைக்கு ஞானத்தை சம்பாதிக்கிறீங்க, அறிவை சம்பாதிக்கிறீங்க. இதை சம்பாரிச்சு நீங்க வரவு வைங்க. வரவை செலவு பண்றது தான் எக்ஸாமினேஷன். டீச்சர்ஸ் உங்களுக்கு வரவை கொடுக்கறாங்க, ஞானத்தை வாங்கிட்டீங்க. எப்படி செலவு பண்ணுவீங்க? எக்ஸாம்ல நீங்க வாங்கினதை காட்டணும், செலவு பண்ணணும். இந்த வரவு செலவை அப்படியே உங்களுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போயிடுவீங்க. காலேஜுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான ரியல் பிளேஸ்மெண்ட் நடக்கும். அதாவது ப்ரொஃபஷன், உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் வாங்கி தருவாங்க. அப்புறம் வேலைக்கு போயிடுவீங்க. அங்க பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப லேர்னிங் டு ஏர்னிங் பர்ஃபெக்டா இருக்கணும்னா உங்க சொத்தை நல்லபடியா உயர்வுக்காக மட்டும் பயன்படுத்துங்க.